நம்பிக்கை உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை. கரங்களை தட்டி சொல்லும், நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகளாயினும் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை பார்க்கிலும் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம், நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு. மனிதரின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் என் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதரின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் எங்க பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோது. கரங்களை தட்டி சொல்லுவோம், நீங்க தான்ப்பா எங்க நம்பி. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, உம்மை அன்றி வேறு துணை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, ஐயா வேறு துணை இந்த விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு. இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார், இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. சொல்லுங்க, நீர்தானையா நீர்தானையா எங்க வாஞ்சையெல்லாம். நீர்தானையா அப்பா அப்பா, நான் பற்றி கொண்டே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு. இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்க, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் இப்பொழுது. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நான் சொல்லுகிறது அப்படியே திரும்ப சொல்லுங்க, உண்மைதான் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி, உங்களை தான் நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அற்புதங்களை சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதங்களை இப்பொழுது செய்யுங்க. கண்களை மூடி ரெண்டு கரங்கள். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாய் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்பவர். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறோம், இப்பொழுது அற்புதங்களை செய்யுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு இல்லைங்க,
இப்பொழுது அற்புதங்களை செய்யுங்க. இந்த வாரத்துல இப்பொழுது அற்புதங்களை செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. இப்பொழுது நொடி பொழுது கர்த்தரால் அற்புதங்கள் செய்ய முடியும். இமை பொழுது கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சொல்வோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் கரங்களை தட்டி சொல்லுங்க, அதிசயம் நடத்திடுங்க. அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பா தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, மேன்மைப்படுத்துங்க. மனிதர்கள் முன்பா தலை குனிந்து போகாமல் உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் உம்மையே அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மையே அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலேதான் வருகிறது. ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மை. கரங்களை தட்டி சொல்லுவோம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எங்களுக்கு உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் இப்பொழுது செய்யுங்கப்பா. அதிசயங்கள் இப்பொழுது செய்யுங்கப்பா. கண்களை மூடி சொல்லுங்க, எங்களை கொஞ்சம் இப்போ பாருங்கப்பா. எப்பொழுதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. எப்பொழுதும் என் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. என் மீட்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. என் மீட்பர் நீர்தானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என் நேசரே என் மீட்பரே, என் நேசரே என் மீட்பரே. எப்போ நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. உன் இல்லம் ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். உன் இல்லம் ஆனந்தம், பரிபூரண ஆனந்தம். பேரின்பம் நீர்தானையா, என் நிரந்தர பேரின்பமே. பேரின்பம் நீர்தானையா, என்
நிரந்தர பேரின். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னே சரே என்மை பாரே, என்னே சரே என்மை பாரே, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா. என்னை காக்கும் தகப்பன், என்னை காக்கும். ரெண்டு கரங்களை உயர்த்தி. என் தகப்பன் நீரே, என் பாரம்பரை சொத்தும் நீரே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை காக்கும் சொல்லுங்க. அப்பா, என் தகப்பன் நீரே, என் பாரம்பரை சொத்தும் நீரே. என்னே சரே என்மை பாரே, என்னே சரே என்மை பாரே, எப்போ நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, என்னே நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா. அல்லேலூயா. ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவே. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. சொல்லுவோம். சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் புதிதாக்கினாரே. கல்லான ஏன் உள்ளம் உருகிட கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான ஏன் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு
பாடிடுவே. நந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் அரிசி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. வாலிபனாலும் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிபனாலில் இயேசுவை கண்டேன், வாஞ்ச. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா. எதற்குமே எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்ப கானான் ஏகிடுவே. தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லும். இயேசுவல்லால் ஆசை இப்பூவினில் வேறே இல்லை. என்றும் எனக்கவர் ஆதரவு. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் ஏன் சொல்லுவேன். உம்மை பின் எல்லாரும் சொல்லுவோம். ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கின்றேன். எல்லாரும் சொல்லுங்க. உம்மை பின் சென் இந்த ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி தாரும் தேவா. ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறாத உம் கிருபை கண் பாரும் என்றும் நான் உம் அடிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நீரே சிடியில இருந்து 5வது பாடம், 5வது வால்யூம்ல இருந்து.
விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. கரங்களை தட்டி சொல்லுவோம். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போ. சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. கரங்களை தட்டி சொல்லுவோம். உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா இங்க யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, சொத்து நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும். கரங்களை தட்டி சொல்லுவோம். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆசை நீங்கப்பா. கரங்களை தட்டி சொல்லுவோம். என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. கடைசியாய் கரங்களை தட்டி சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
என் ஆசை நீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. கடைசியாய் கரங்களை தட்டி சொல்லுவோம். என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுவோம். ஆசை நீங்க சொல்லுங்க. தேவன் நீங்க, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவ நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, எங்க சொத்து நீங்கப்பா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம். நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது. கரங்களை தட்டி சொல்வோம். கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே ஓ கிருபையே தேவ கிருபையே. பயந்து நின்ற நேரம் நான் பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. பயந்து நின்ற நேரம் பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது. கரங்களை தட்டி சொல்லுங்க எல்லாரும், கரங்களை தட்டி சொல்லுவோம். கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. தேவை உள்ள நேரம் குறைவுபட்ட வேலை, தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி. கரங்களை தட்டி சொல்வோம். கிருபையே கிருபையே கிருபையே
தேவ கிருபையே. கண்களை மூடி கரங்களை தட்டி சொல்லுங்க எல்லாரும். கரங்களை தட்டி தேவ கிருபை. கிருபையே கிருபையே தேவ கிருபையே. மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. மனமுடைந்த நேரம், நான் நொறுங்கி போன வேலை, கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட கிருபை. நான் கதறி அழுத போது என்னை அணைத்து கொண்ட கரங்களை தட்டி கிருபையே 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 தேவ. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எழுந்து நின்று சொல்லுவோம். கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. தோல்வியான நேரம், நான் கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது கரங்களை தட்டி சொல்லுவோம். நான் அங்கலாய்த்த போ. கண்களை மூடி சொல்லுங்க. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை. நான் கதறி அழுத போது அணைத்து கொண்ட 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 கிருபை. நான் தனித்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது சொல்லுங்க கிருபையே கிருபையே. அப்பா, உங்க கிருபை தகப்பனே, நாங்கள் இன்று ஜீவனோடு நிற்பது உம்முடைய சுத்த கிருபை ஐயா. ஓ கிருபையே சொல்லுவோம். கிருபையே கிருபையே தேவ கிருபையே. ஊற்றுமையா உங்க வல்லமையை இப்போ, உங்க அபிஷேகத்தை ஊற்றுமையா, உங்க வல்லமையை ஊற்றுமையா, உங்க கிருபையை ஊற்றுமையா, உங்க வல்லமையை ஊற்றுமையா, உங்க அபிஷேகத்தை தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். நான் தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ரபா பாபா ராலா இரியாராலா ராஷேகேரேலேலியா தருணனமோ ஓ ரியா பாபா ராலா தராராரா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். எந்த மீட்பரும் ஜீவனும் நீரே. என்னை காக்கும் என் தகப்பனும் நீரே. என்னை இன்று உமக்கே அர்ப்பணித்தேன். என் வாழ்வின் ஜோதியும் நீரே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆஹா லே
வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவ. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி. ஆராதனை ஆராதனை. ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் முதல் ஆராதனைக்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இம்மட்டுமாய் கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்து எங்களோடு அசைவாடினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுடைய இருதயத்தில் நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுக்கணும் தாசனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எங்கள் இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் பரிசுத்த ஆவியானவருடைய தாசன் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதமுள்ள நேரத்தினுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியாருடைய வழி நடத்தி எங்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் 6 மணி வரை 1 மணி நேரம் அதிகாலை ஜெபம் நடைபெறுகிறது. புதன்கிழமை மாலை பைபிள் ஸ்டடி மாலை 6:30 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடிவடையும். வியாழக்கிழமை காலை உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு வாலிப சகோதரர்கள் கூடி சபையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். காத்திருப்பு ஜெபம் சனிக்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வழக்கம் போல் முதல் ஆராதனை காலை 5:45 மணிக்கு தொடங்கி 7:45 மணிக்கு முடிவடையும். இரண்டாவது ஆராதனை அதைத் தொடர்ந்து 10:30 மணி வரை நடைபெறும். முடிந்தவுடன் ஆங்கில ஆராதனை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறும். மாலை ஆராதனை மாலை 6:45 மணிக்கு தொடங்கி 8:15 மணிக்கு முடிவடையும். இன்றைக்கு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நம்முடைய சபையில் பிஸ்னஸ் மீட்டிங் உண்டு. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த பிஸ்னஸ் மீட்டிங்கிலே கலந்து கொண்டு ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியார் சபையார் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். யூத்து கேம்பிற்காகவும் 24ஆம் தேதி கொடைக்கானல் செல்லும்படியாய் திட்டமிட்டிருக்கின்ற யூத் கேம்பிற்காக ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய சபையிலே விபிஎஸ் ப்ரோக்ராம் நடைபெற்றது. இன்றைக்கு இறுதி நாள். இன்றைக்கு மாலையிலே சிறு பிள்ளைகளுக்கான அந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆகவே சபையார் மாலை நடக்கக்கூடிய அந்த சிறு பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக இந்த பிள்ளைகளை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையிலிருந்து கடந்த வாரத்திலே ஜெருசலேம் சென்றிருந்தவர்கள் 18 பேர் சென்றிருக்கிறார்கள். அனைவரும் சுகத்தோடு இருப்பதாகவும் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக புதன்கிழமை திரும்பி வரும்படியாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பிற்காக நம்முடைய சபையிலே ஒரு சில வாரங்கள் நாம் தொடர்ந்து ஜெபித்தோம். நம்முடைய சபையிலே கீழே வாடகைக்கு இருந்தவர்கள் பல மாதங்களாய் அதற்கான வாடகை தொகையை செலுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 13.5 லட்சம் ரூபாய் வரையிலும் அவர்கள் இந்த வாடகை பாக்கி வைத்து ஒவ்வொரு மாதமும் அவருடைய பணத்தை கொடுக்காமல் அவர்கள் தள்ளி கொண்டே போனார்கள். நம்முடைய சபையில் 2 ஆராதனையிலும் கடந்த ஒரு சில வாரங்களாய் நாம் ஜெபித்தோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கும்படியாக அவருடைய கண்கள் திறந்த வண்ணமாகவும் அவருடைய செவிகள் திறந்த வண்ணமாக எந்த நிமித்தமாய் கடந்த வாரத்திலே அவர்கள் வந்து பாஸ்டர் ஊருக்கு செல்லக்கூடிய அன்றைக்கு இரவிலே வந்து அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த 13.5 லட்சம் ரூபாயிலே ஒரு விதமாய் அவர்கள் ஜெபித்து அவர்கள் கூடி வந்து பேசி 11 லட்சம் ரூபாய் அதற்கு மேல் எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி 11 லட்சம் ரூபாயை மொத்தமாக அவர்கள் கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்தால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உண்மையிலே ஆண்டவர் பெரிய ஒரு அதிசயமான தெய்வம், அற்புதமானவர். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு மாதமும் அவர்கள் கொடுப்பதற்கு அந்த 2 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள்.
இறுதியாய் அவர்கள் 11 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நமக்கு பதிலை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அவர்கள் இன்னொரு 15 நாட்களுக்குள்ளாக இந்த இடத்தை அவர்கள் காலி செய்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் நல்ல ஒரு புதிய ஒரு டெனண்ட் வாடகைக்கு வரக்கூடியவர்கள் நல்ல மாதம் சரியான தொகையை கொடுக்கக்கூடியவர்கள் வரும்படியாய் தொடர்ந்து நம்முடைய சபையில் நாம் ஜெபிக்கும்படியாக சபையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, மற்றொரு முக்கிய அறிவிப்பு, இன்றைக்கு மாலையில் நடக்கக்கூடிய அந்த சிபிஎஸ் ப்ரோக்ராமில் கடந்த வாரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 140 பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த ப்ரோக்ராமில் கிளாஸில் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நேற்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு பிரியாணி, மத்தியானம் சாப்பாடு பிரியாணி செய்திருந்தார்கள். இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் முடிவிலே அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படி அவர்களுக்கென்று ஒரு சிறிய கிஃப்டை கொடுத்து அந்த பிள்ளைகளை நாம் மகிழ்விக்கும்படியாக அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே கடந்த வாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை அழைத்து வருவதற்கென்று வேன் வைத்து கொண்டு அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து கொண்டார். இப்படியாக அநேக செலவுகள் இருப்பது நிமித்தமாய் ஒரு விசேஷித்த ஒரு காணிக்கை இன்றைக்கு ஏறெடுக்கப்படும். ஆகவே சபையார் அதற்கான தேவைகள் சந்திக்கும்படியாக இந்த காணிகளை கொடுத்து உற்சாகப்படுத்தும்படியாக எனக்கு 2 காணிக்கைகள், வழக்கமாய் கொடுக்கக்கூடிய காணிக்கையை முதல் காணிக்கையாகவும், 2வது காணிக்கையை இந்த பிள்ளைகளுக்காக இந்த ஊழியத்திற்காக நாம் 2வது காணிக்கையை நாம் எடுப்போம். அடுத்த வாரம் நம்முடைய சபையில் நம்முடைய போதகர் நம்மோடு கூட இருப்பார்கள். இப்பொழுதும் ஒரு சில காரியங்களுக்காக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜெருசலேம் சென்றிருக்கிறவர்கள் சுகத்தோடு திரும்பி வரும்படியாகவும், நாம் நம்முடைய கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்தை வாடகைக்கு புதிய டெனண்ட், நல்ல ஒரு டெனண்ட்டை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் கண்களை மூடி சபையிலே நாம் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதிலை கொடுப்பார், கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மன பாரத்தோடு ஆண்டவரே இந்த இடத்திலே நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் இறங்கி வந்து எங்களை பதிலை நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவர், எங்களுடைய கண்களை இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தகப்பனை. அப்படியாய் அற்புதங்களை நீ செய்கிற அந்த தகப்பனை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் பிரயாணப்பட்டு போயிருக்கிற அந்த 18 பேரோடு கர்த்தாவே இதுவரையும் நல்ல ஒரு சுகத்தை நீ அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரை அவர்களை நீ வழிநடத்தி கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள நாட்கள் 4 நாட்கள் மகளோடு நீர் கூட இருந்து ஆண்டவரே சுகமாய் அவர்கள் வீடு திரும்ப வருவது வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த பலவீனமும் அவர்களை தாக்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு ஆண்டவரே நீர் யார் வர வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறோ, யார் வர வேண்டும் என்று சித்தம் இருக்குதோ அவர்களை நீ அழைத்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஒரு டெனட்டை எங்களுக்கு அழைத்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீ செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு மாலையில் நடக்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகளான இந்த நிகழ்ச்சிகளை பரிசுத்த ஆவியானவரே நீர் வந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உற்சாகப்படுத்த வேண்டுமா, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு பிரயாசப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவர்களையும் கர்த்தாவே நீர் இன்னும் ஊழியத்தில் எடுத்து நீ பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களை போதகருக்காய் சரீர சுகத்திற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவருக்கும் குறைவான ஒரு சுகத்தை நீர் கொடுத்து மகனை இன்னுமாய் கர்த்தாவே உயர்த்த மேன்மையாய் நீ வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீ செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரிசுத்த மெய்விவாக அறிவிப்பு. நம்முடைய சபையை சார்ந்த திருமதி பவானி ஷீலா அவர்களுடைய மூத்த குமாரன் திரு தீபக் ராஜ் அவர்களுக்கும், ஐனாபுரத்திலே வசிக்கும் திரு சவுந்த மேரி அவர்களுடைய குமாரத்தி ஜான்சிராணி அவர்களுக்கும் வருகின்ற வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே நம்முடைய சபையிலே வைத்து நம்முடைய சபை போதகனுடைய முன்னிலையிலே திருமணம் செய்யும்படியாய் நிச்சயித்திருக்கிறார்கள். இந்த திருமணம் நடைபெறக்கூடாதபடிக்கு நியாயமான காரணங்கள் ஏதாவது இருக்குமேயானால் சபையார் நம்முடைய போதகத்தில் எடுத்துக் கொடுக்கும்படியாய் கேள்விக்கப்படுகிறீர்கள். இது சபைக்கு அறிவிக்கின்ற 3வது அறிவிப்பு. இந்த திருமணத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை கரங்கள் எடுத்துக்கொள்வோம். காணிக்கை எடுக்கிறவங்க முன்னாடி காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். இது ரெகுலராக எடுக்கிற காணிக்கை. ஆராதனை முடிந்த உடனே விபிஎஸ்க்கு கொடுக்குறவங்க மனப்பூர்வமாக கொடுக்கலாம். கட்டாயத்தினால் அல்ல, விருப்பம் உள்ளவர்கள் கொடுக்கலாம். காணிக்கை கரங்கள் எடுத்துக்கொள்வோம், ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்கள் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. 1,000 மடங்கு ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு திரும்ப தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கடன் பாரங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். சண்டே கிளாஸ் போக சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு போகலாம்.
with my hands lifted up, உம்மை துதித்திடுவேன். வால்யூம் ரைஸ் பண்ணி துதித்திடுவேன். என் கை உயர்த்தி உம்மை துதித்திடுவேன். வால்யூம் ரைஸ் பண்ணி துதித்திடுவேன். உம்மை துதித்திடுவேன். உம்மை புகழ்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன். உம்மை புகழ்ந்திடுவேன். உம்மை துதித்திடுவேன். உம்மை புகழ்ந்திடுவேன். உம்மை உயர்த்திடுவேன். உமக்காய் ஓடிடுவேன். உம்மை துதித்திடுவேன். உம்மை புகழ்ந்திடுவேன். உம்மை உயர்த்திடுவேன். உமக்காய் ஓடிடுவேன். Jumping and dancing, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்பாவின் சமூகத்திலே எத்தனையோ சந்தோஷம். Jumping and dancing, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அப்பாவின் சமூகத்திலே எத்தனையோ உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே, உமக்காய் ஓடிடுவே. உம்மை துதித்திடுவே, உம்மை புகழ்ந்திடுவே, உம்மை உயர்த்திடுவே, உமக்காய் ஓடிடுவே. சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம், எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். சத்தமாய் துதிப்போம், துதியால் மதிலை இடிப்போம், எரிகோ தடைகளை நாம் தூள் தூளாய் தகர்ப்போம். துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, உயர்த்திடுவே, உமக்காய் ஓடிடு. கரங்களை தட்டி துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, உயர்த்திடுவே, உமக்காய் ஓடிடுவே. ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதம்மா ஓட்டம். ஒரு வழியாய் வந்த சாத்தானின் கூட்டம் 7 வழியாக பிடிக்குதம்மா ஓட்டம். துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, உயர்த்திடுவே, உமக்காய் ஓடிடுவே. துதித்திடுவே, புகழ்ந்திடுவே, உயர்த்திடுவே, உமக்காய் ஓடிடுவே. அல்லேலூயா. ஒரு விசேஷித்த சாட்சி சபையில ஜான்சன் வந்து ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். கர்த்தருடைய பரிசு நமக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜான்சன். நான் இந்த இயர் +2 எழுதினேன். ஆண்டவர் எனக்கு அற்புதமான அடையாளங்களையும் செய்தார். மீகா 7:15 சொன்ன மாதிரி அதிசயங்களை காணப்படும் என்று சொன்ன தேவன் எனக்கும் அற்புதமான அடையாளங்களை செய்தார். நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ மார்க் வரேன்னு. 1004 மார்க் கொடுத்து எனக்கு கர்த்தர் உயர்த்தினேன். அதுக்காக தேவனுக்கு கூடி சொல்லியிருக்கேன். ஆமென். இன்னைக்கு நமக்கு விசேஷித்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறவர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு அறிந்தவர். உயிரான இயேசு, மனம் சுத்தி சுத்தி வருதே போன்ற பாடல்களை எழுதி இவர் தான் எழுதினவர், இவர் தான் ராகம் போட்டவர். நம்மத்தில் ஜெய்சீலன் அங்கிள் அவர்கள் வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய் ஜெய்சீலன் அங்கிளை நம்ம வரவேற்கலாம். தேவ பிரசனத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். அருமை பாஸ்டர், இப்பொழுது எருசலேமில் இயேசு நடந்த அந்த பூமியிலே இயேசு சுவாசித்த அந்த காற்றை சுவாசித்து கொண்டிருப்பார். சில மாதங்கள் லாஸ்ட் இயர் ஜெருசலேம் வீதிகளிலே உலா வரவும் அவரை துதிக்கவும் அவரை புகழவும் ஆண்டவர் அடியனுக்கு பாக்கியம் கொடுத்தார். இப்பொழுது நம்முடைய சபையிலிருந்து டீமாக போயிருக்கிறாங்க. அவங்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏசப்பா சமாரிய ஸ்திரியை சந்தித்த போது சொன்னார், அந்த மலையிலும் இந்த மலையிலும் அல்ல, சீயோன் மலையிலே மாத்திரமல்ல, அல்லது சீனாய் மலையில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. அது இங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலமாக இருக்கிறது. எருசலேமில் எந்த ஆண்டவர் இருக்காரோ அதே ஆண்டவராகிய இயேசு நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சபையிலே உலாவி வருகிறார். எருசலேம் மலையிலே உலாவி வருகிற கர்த்தர்
எருசலேம் இசைவனைப்பான நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எருசலேமை மாத்திரமல்ல, நம்மையும் ஆண்டவர் தன்னுடைய ஆலயமாக, தன்னுடைய நகரமாக, தன்னுடைய வீடாக மாற்றிக்கொள்ள அவர் விரும்புகிறார். இங்கே நாம் வந்திருப்பது சகோதரர்களுடைய ஐக்கியத்துக்காக. சபை என்பது சகோதரர்கள் கூடி வருவதற்காக. வாரம் முழுவதும் வேலை செய்கிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்லுவதற்காக நாம் அவருடைய பிரகாரங்களுக்குள் வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, என்டர் இன்டு ஹிஸ் பிரசன்ஸ் வித் தேங்க்ஸ்கிவிங் இன் யுவர் ஹார்ட். அருமையான தம்பி எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கினேன்னு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தத்தான் சபைக்கு வருகிறோம். சபைக்கு வரும் பொழுது a great presence இங்கே வருகிறது. 133ஆம் சங்கீதம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள். எங்கும் தான் ஆண்டவர் இருக்கிறாரே, நம்ம வீட்டில் இருக்கிறாரே, அதனால. ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் பாருங்க, ப்ராமிஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 133ஆம் சங்கீதம் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரியும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது புரியும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. சொல்லுங்க வாயை திறந்து, எத்தனை இன்பமும். சொல்லுங்க. அதை சொல்லும் போதே அதில் ஒரு சந்தோஷம் இருக்கணும். எத்தனை இன்பமும் எத்தனை நன்மை. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 133ஆம் சங்கீதம். பரலோக பிதாவே, நீர் எனக்கு கொடுக்கிற வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் பக்தி விருத்தி அடையட்டும், உம்முடைய பிரசன்னத்தை நாடட்டும், உம்முடைய ஆசீர்வாதத்தில் நிரம்பட்டும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். சங்கீதம் 133. அதோவா இதோவா? இதோ. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, இதோ இதோ இதோ. இயேசு எங்கே இருக்கிறார்? அங்கேயா? அங்கேயா இங்கேயா? இங்கே. எப்படிப்பட்ட அந்த அட்மாஸ்பியரை பாருங்க. இதோ சகோதரர்கள் எப்படிப்பட்ட ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும், அடுத்து எத்தனை இன்பமுமானது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முகம் இன்பமா இருக்கான்னு பாருங்க. ஆஹா, நம்ம எல்லாரும் கூடி வர்றது. சிலர் வீட்டில் இருந்தாலே போர் அடிக்கும், வெளியில ஊர் சுத்தலாமான் இருக்கும். நம்ம ஊர் சுத்திக்காரங்க கிடையாது. பிசாசை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, எங்கிருந்து வருகிறாய்? அவன் சொன்னான். என்ன சொன்னான் சொல்லுங்க பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம். இது சைட்டு சாத்தானுடைய சாட்சியை பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய சாட்சியையும் பாருங்க. சாத்தான்ட்ட ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிறாய்ங்கிறார். அவன் சொல்ற பதில் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 7ல இருந்தே வாசிங்க. உங்களை பார்க்கல, நீங்கெல்லாம் நல்ல பிள்ளைகள். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுத்தி தெரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவர் யாரு? உங்களுக்கு எனக்கும் சாட்சி கொடுக்கிறவர் யாரு? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அங்க கர்த்தர் உங்களுக்கு யாரு? யோபுவுக்கு கர்த்தர் உங்களுக்கு யாருன்னு கேட்கிறேன். உங்களுக்கு யாருன்னு தெரியாதா? சரி, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ம் 16மான வசனங்கள் உங்களுக்கு வாக்குத்தத்தமா எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அப்போ உங்களுடைய ஆண்டவர் கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாவை விட
எல்லாரும் சொல்லுங்க. அம்மாவை விடவும் உன் மிக பிரியமானவர்கள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்க அம்மா கூட ஒரு நாள் உங்களை மறந்துடுவாங்க. கடைக்கு போயிடுவாங்க, நிறைய நேரம் ஆயிரும். ஐயோ பிள்ளைக்கு நேரம் ஆகி போயிருச்சே, ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, கட்டணுமே, நான் பாட்டுக்கு வந்துட்டேனே, பிள்ளை எப்படி போவான் அப்படின்னு மறந்துடுவாங்க. இரவு நேரத்தில் தூங்கிடுவாங்க. அவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் இஸ்ரவேலை காக்கிறவரோ, கையை உயர்த்தி சொல்லுங்க, தூங்குவதும் இல்லை, உயர்வதும் இல்லை, அயர்வதும் இல்லை. உங்க அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், உங்களுக்கு எல்லா சவரட்சணைகளையும் செய்ய முடியும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும். ஆனா வாட்ச்மேனா இருக்க முடியுமா? அவனை காப்பாற்ற முடியுமா? கூடவே வர முடியுமா? வேலைக்கு கூடவே வர முடியுமா? உங்க அம்மா வழிகளிலெல்லாம் உங்களை பார்க்க முடியுமா? ஆனா இந்த அம்மா இருக்காங்களே, கர்த்தர் மாத்திரமல்ல, அவங்க நம்ம அம்மாவுக்கும் அம்மா. கையை உயர்த்தி ஒரு ஆள் சும்மா சொல்லுங்க. அந்த உறவு, உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. வாட் a wonderful promise. ஐயா, அந்த அம்மாவை விட பெரிய அம்மா நம்மை பெற்ற கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அப்படிப்பட்ட அம்மா, நம்மளை வழிகளில் எல்லாம் காக்கிற அம்மா, தூங்காத அம்மா. என்ன பாஸ்டர் அம்மா அம்மாங்கிறீங்க? அந்த அம்மாவை பாதுகாக்கிறது கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற அம்மாவுக்கு மேல அம்மாவால தான் முடியும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வந்திருக்கிறது தாய் வீடு. சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யோபுவுக்கு கர்த்தர், நமக்கு டாடி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்ப நீங்க வந்திருக்கிறது யார் வீடு? டாடி வீடு. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அன்பு ஐக்கியம் இங்க இருக்கிறது? அம்மா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் அப்பான்னு உங்களுக்கு அவரை காமிக்கிறேன். பொல்லாத தகப்பன்மார், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொல்லாத தகப்பன்மார். நம்மளை பெத்தா எல்லா அப்பாவுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சப்நேம் என்ன? சூப்பர் அப்பான்னு நான் சொல்லியிருக்கிறாரு. பொல்லாத தகப்பன்மார். ஏன்னா இந்த அப்பா, கவனிங்க, இந்த அப்பா கோபம் கொள்வாரு, ஆனா கொன்ற மாட்டாரு, கொல்ல மாட்டாரு. எல்லாரும் சொல்லுங்க, கோபம் அதிகரிச்சுட்டா என்ன பண்ணிடுவாங்க? கொன்றுவேண்டா சொல்றாங்களா இல்லையா? தொலைச்சு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு வந்து பாருங்க, ஏதாவது தப்பு பண்ணா நம்மளை தப்ப சொல்லி சொல்லி காமிப்பாங்க. ஆனா இந்த அப்பா எப்படி தெரியுமா? தன்னை விட்டு தன்னுடைய சொத்து, இந்த ஒரு மகன் இருக்கிறான், அப்பா சொல்றாரு, இளைய மகன், அவன் அப்பா பர்சையே பார்த்து வளர்ந்தான். எதை பார்த்து வளர்ந்தா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை பார்த்துக்கிட்டே வளர்ந்தான்? பர்ஸ். அப்பா என்ன வாங்கி கொடுப்பார், அப்பா என்ன கொடுப்பார், அப்பா கிட்ட என்ன கிடைக்கும். நம்மள அநேகர் அப்படித்தான் வர்றோம் அப்பா வீட்டுக்கு. நீங்க எல்லாம் தங்கமானவங்க, அப்பாவை பார்க்கத்தானே வர்றீங்க. அப்பாவை பார்க்க வர்றவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்பா பாக்கெட்டை பார்க்க வர்றவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்த கோஷ்டியில அதான். நீங்க வாக்குத்தத்தத்தை எல்லாம் மேல, வாக்குத்தத்தம் கொடுத்தவரை நேசிக்க வர்றீங்களா, வாக்குத்தத்தத்தை நேசித்து வர்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தவரை. ஐயா, உங்க அம்மா பிரியாணி பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க உங்க வீட்டுல. இன்னைக்கு என்ன பாஸ்டர் பசி நேரத்துல இதெல்லாம் சொல்றீங்கன்னு, பிரியாணியை சாப்பிட்டுட்டு பிரியாணி செஞ்ச கைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், இதை போல 100 பிரியாணி செஞ்சு தருவாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியாணியை சாப்பிட்டுட்டு அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், என்னடா பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்பா இருக்கிறாரே, இந்த அப்பா நல்ல அப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமா, யாக்கோபு 1ல பார்க்கிறோம், பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் அப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்க அப்பா
இன்னைக்கு வந்திருக்கிறது எந்த அப்பா, எந்த வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? அப்பாவின் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அப்பாவோடு ஐக்கியம் கொள்ளணுமா கொள்ளக்கூடாதா? உங்களை ஆசீர்வாதம் தேடி வரும். நீங்கள் ஆசீர்வதிக்கிறவரை தேடுங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி தேடுங்கள்? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும். ஏதோ ஒரு ரிலிஜியஸ் கோயிலுக்கு போறான், 1000 தடவை சுத்தி வந்து 1000 தேங்காயை உடைச்சா இந்த 1000 காரியம் நடக்கும்னு சொல்றவன் புறஜாதியார். அந்த தெய்வம் அவனை பெக்கல, அந்த தெய்வம் அவனுக்காக ரத்தம் சிந்தல, அந்த தெய்வம் அவனை தூக்கல. ஆனா வெள்ளி செவ்வாய் சுத்திக்கிட்டு இருக்கிறான், சுத்துறான், அரச மரத்தை சுத்துறான், கோயிலை சுத்துறான், 1000 தடவை சுத்துறான். எதுக்காக சுத்துறான்? காரியம் நடக்கணும்னு சுத்துறான், தோஷம் போகணும்னு சுத்துறான், வேஷதாரியா வாழ்வான். ஆனா அவனுக்கு தேவை ஆசீர்வாதம். அது பேயிட்டே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க வணங்கி வருகிற அப்பா, நேசிக்கிற அப்பா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு எதிரி மனுஷன் இல்ல, உனக்கு எதிரி உன் வீட்டார் இல்ல. வேதம் சொல்லுகிறது உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் என்று. நான் சொல்றேன், உன் வீட்டாரும் சத்துருக்கள் இல்ல, இந்த நாட்டாரும் சத்துருக்கள் இல்ல, நமக்கு சத்துரு சாத்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம அப்பா இருக்கிறார். நெஞ்சில கை தட்டி சொல்லுங்க, அவனை கேள்வி கேட்கறதுக்கு சொல்லுங்க, அவனை தட்டி கேட்கறதுக்கு, அவனை துரத்துறதுக்கு. அவன் நிழல் கூட நம்ம கை தட்டி அப்பாவுக்கு நன்றி. அவன் நிழல் கூட உன் மேல பட விடாம உன்னை பாதுகாக்கிற அவர் வீற்றிருக்கிற இடத்திற்கு நாம் வருகிறோம். இன்றைக்கு நம்ம டேடிய, நம்ம இயேசுவ, நம்ம ஆண்டவரை எங்கே பார்க்கலான்னு கேட்டா அவர் சபைக்கு சிரசாக இருக்கிறார். ஏதோ ரிலிஜியஸுக்காக நம்ம இங்க வரல, ஏதோ ஆசீர்வாதத்துக்காக இங்க வரல. நாம கூடி வர்றது ஒரு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நன்மைகளின் ஊற்றாகிய அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் செய்தியை முடிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அப்பாவை ரொம்ப நேசிக்கிறவர்களாய் மாறப் போகிறீர்கள். அவரை எல்லா விதத்திலும் அவரோடு உறவு கொள்ளுகிறவர்களாய் மாறப்போகிறீர்கள். அடுத்த வாரம் சபைக்கு வரும்பொழுது உங்களுடைய நடை துள்ளலாக இருக்கும். நீங்கள் சாதாரணமா வரமாட்டீங்க. நீங்க அப்பா வீட்டுக்கு போவோன்னு வருவீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே. பாருங்க, திருமணம் முடித்து கொடுத்த ஒரு அம்மா, ஒரு சகோதரி, அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே அன்னைக்கு ராத்திரி தூக்கம் வராது. 4 வருஷம் ஆச்சு அப்பா வீட்டுக்கு போய் அப்படின்னு வாழ்றவங்களும் உண்டு. டெய்லி அப்பா வீட்டுக்கு போகணும்னு நேசிக்கிறதுன்னு உண்டு. உங்க அப்பா விட அதிகமா நேசிக்கிற கணவர் பக்கத்திலே இருந்தா கூட அப்பா கண்ணுக்குள்ளேயே இருப்பார். ஏன்னா பெத்து வளர்த்து கட்டி கொடுத்துருக்கிறாரு நல்ல இடத்துல. அவர் உங்களை கண்மணி போல பார்த்துக்கிறார். இந்த வாழ்க்கை எனக்கு எப்ப யாரால வந்தது? கையை வைத்து சொல்லுங்க. எங்க அப்பாவால வந்து. சீரும் சிறப்பும் செய்து நம்மளை கட்டி கொடுத்தவர் யாரு? எங்க அப்பா. உங்களை ரட்சித்தவர் யாரு? கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்க அப்பா. ஐயோ, இயேசுதானே ரட்சித்தார். என்னை கண்டவன் பிதாவை கண்டுட்டான்னு சொல்லிட்டாரு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் யார்கிட்ட இருந்து வருது? அப்பா கிட்ட. இந்த அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? கையை உயர்த்தி. இன்னைக்கு ஒரு உறவு நாள். எல்லாரும் சொல்லுங்க, உறவு நாள். சொல்லுங்க, ஐக்கியத்தின் நாள். சொல்லுங்க, கொண்டாட்டத்தின் நாள். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும், பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம், பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லை இல்லா பேரின்பமே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் தானே. அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் ஆடுவோம்
இப்ப நம்முடைய சபை யாருடைய வீடு? பாஸ்டர் வீடா, மாஸ்டர் வீடா, போஸ்டர் வீடா? எங்க அப்பா வீடு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இங்க வரும்பொழுதெல்லாம் எப்படி வரணும்? மன மகிழ்ச்சியோடு வரணும். வந்து உரிமையா கேட்கணும். ஒரு தகப்பன் தன் பிள்ளையோடு இருக்கிற உறவோடு வரணும். வந்து தன் தகப்பனிடத்துல மீனை கேட்டால் அவர் பாம்பை கொடுக்க அதுவும் நல்ல பாம்பை கொடுக்க மாட்டார், கட்டு விரியனை கொடுக்க மாட்டார். He will not give you poison if you ask honey. நீங்க தேனை கேட்டா அவர் விஷத்தை கொடுக்க மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்கய்யா, இன்னைக்கு அற்புதம் நடக்க போகுது. வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்திலே அப்பாவிடத்திலே மன மகிழ்ச்சியா இரு. இட்ஸ் நாட் a suggestion, it is a commandment. ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. அப்பாவிடத்துல சந்தோஷமா இரு, அவ்வளவுதான். எல்லாம் பக்கத்துல பாத்துங்க, அப்பாட்ட சந்தோஷமா இருங்கம்மா, என்ன இல்லைன்னு பார்க்காதீங்கம்மா, என்ன வேணும்னு கேட்காதீங்கம்மா, அவரை பாருங்கம்மா, அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவாரு. பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான்? உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து, அம்மா தாயே ஒரு தோசை போடமா அப்படின்னு. ஆனா பிள்ளை அம்மா அப்படின்னு பக்கத்துல ஓடுன உடனே அந்த அந்த அம்மாங்கிற சத்தத்துக்கும் இந்த பிள்ளையுடைய அம்மா சத்தத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. கையோ அது கெஞ்சுது, இது கொஞ்சுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பா வீடு. சொல்லுங்க, ஆண்டவரை கொஞ்சுற வீடு. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவெல்லாம் பிச்சைக்கார பசங்க. ஐயோ அப்படி சொல்லிடாதீங்க, அவன் அப்படித்தான் கேட்டான். தூளிலும் சாம்பலிலும் இருக்கிற அடியேனாகிய நான் உம்மிடத்திலே கேட்கிறேன். அடிமையின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனா இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிச்சைக்கார ஆவி அல்ல, பாவியின் ஆவி அல்ல, பரிசுத்த ஆவி. அது எப்படிப்பட்ட ஆவி? ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. நேரம் இல்ல, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அப்பா சொல்லுங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்வீகார ஆவி. ஒரு அப்பா பிள்ளை உறவுல இருக்கணும். அதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற இடம். தொழுது கொள்ளுகிறதுனா என்ன தெரியுமாங்க? சுருக்கமா சொல்றேன், லவ்விங் பிளேஸ் அண்ட் கிஸ்ஸிங் பிளேஸ். கொஞ்சிற இடம். உங்க அம்மா கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? முட்டிகால் போட்டு, பக்தியோடு வந்திருக்கிறேன் அம்மா, இன்றைக்கு ஒரு நல்ல பூரி செட்டு கொடுங்கம்மா, தயவு செய்து அடிமையாகி நான் உம்மிடத்தில் கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், தயவாய் கேட்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை என்று சொல்லு. ஒரு பூரிக்கு இவ்வளவு அடுக்குமொழிகள் வேண்டுமா? ஒண்ணு வேணாம், அம்மான்னு சொல்லிட்டா. டேய் ராசா, உனக்கு என்னடா வேணும்? சாதா தோசை கேட்கிறியா? நான் உனக்கு ஆனியன் தோசை தாரேன், நெய் தோசை தாரேன். என்ன பாஸ்டர் பசி நேரத்தில் இதெல்லாம் சொல்றீங்களே? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் அவரை கொஞ்சிறதுக்கு வந்தவங்கலாம்? ஆமென். கொஞ்சம் வந்திருக்கிறீங்களா? அவரோட உறவு கொள்ள வந்திருக்கிறீங்களா? மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்குதா? அப்பான்னு கூப்பிடுற ஆவி இருக்குதா? அப்பா, கையை வச்சு சொல்லுங்க, அப்பா. ஆமென். ஆராதனை என்பது பாட்டு படிக்கலாம், ஆனந்தமா இருக்கலாம். ஆராதனை பிராஸ்கின்யூ, அதுக்கு பேர் பிராஸ்கின்யூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்னன்னா bow down to kiss. அப்படி குனிந்து முத்தமிடுவது அல்லது முழங்கால் படியிட்டு முத்தமிடுவது, அவரோடு உறவு கொள்வது, அவரை நேசிப்பது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். கை தட்டுங்களே அவருக்கு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் செஞ்சிருவார், நீ ஆசைப்படுறதெல்லாம் கொடுத்துருவார். அவரிடத்துல மனம் மகிழ்ச்சியா இருந்தால் போதும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். The attitude is ரொம்ப ரொம்ப அவசியம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்துல ஆனந்த சத்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன சத்தம்? ஆமா, எல்லாரும் சொல்லுங்க, குவைட் குவைட், அமைதி. இது ஆண்டவர் பிரசன்னம் இருக்குது, தேவனுடைய ஆலயம், அமைதியா இருங்க. கல்லறைக்கு போகும்போது உசு உசுன்னு சொல்லலாம்,
இது கல்றையா? உங்க வீடு அப்பா அம்மா என்ன தெரியுமா, பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வீடுன்னா இருந்தா எப்படி இருக்கணும், கலகல, பக்கத்துல பாருங்க, கலகல கல 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 கலகல கல 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 இருக்க வேணாம், ஒரு கலகலப்பு இருக்க வேணாமா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. கலகலப்பு இல்லாதனாலதான் கைகலப்பு இருக்குது, ஆத்திரம் இருக்குது, அதனாலதான் கடப்புடா சண்டை இருக்குது. வேதம் சொல்லுகிறது நீதிமான் வீட்டுல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீதிமான் வீட்டுல கம்பீர சத்தம் உண்டு. இன்னொரு இடம் சொல்லுங்க, நீதிமான் வீட்டுல சொல்லுங்க கம்பீர சத்தம் உண்டு. சொல்லுங்க, நீதிமான் வீட்டுல. நான் இப்படி காமிச்சா கொஞ்சம், இப்படி காமிச்சா நிறைய. சரி, நான் இப்ப ஆக்ஷன்ல சொல்ல போறேன். நீதிமான் வீட்டுல கொஞ்சம் பொக்கிஷம் உண்டா, அதிக பொக்கிஷம் உண்டா? எங்க காமிங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை, நீங்க நீதிமான் தானா? நீதிக்கு பிறந்த நீதிமானா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இயேசுவின் ரத்தம் உங்களை நீதிமானா மாத்திருச்சா? நம்ம சபை நீதிமானின் வீடு தானா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிரசிலே நித்தியமான ஆசீர்வாதங்கள் வந்து போகுமல்ல, தங்கிருமியா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். பக்கத்துல சொல்லுங்க, ஆனந்த சத்தத்தோட. எங்க ஒரு ஆனந்த சத்தம் போடுங்க பார்க்கலாம். அல்லேலியா சத்தமா போட சொன்னேன், ஆனந்த சத்தம் போடுங்க. இப்ப இந்தியா வந்து பாகிஸ்தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கோல் போட்டான், கோல் போட்ட உடனே எல்லாரும் நம்ம ஆட்கள் அமைதி ஆயிட்டாங்க. அடுத்த கோல் நம்ம இந்தியா போட்ட உடனே இந்தியாவில் இருக்கிற அந்த மேட்ச் பார்க்க போன எல்லா ரசிகர்களும் என்ன பண்ணுவாங்க, அல்லேலியா சொல்லுவாங்களா, ஆன்னு சொல்லுவாங்களா? எங்க வாய நல்லா திறங்க, நல்ல சத்தமா, ரெண்டு கைகளை உயர்த்தி. இதுதான் சத்தம். இது கூட பத்தாது. என்னையா, முழு பலத்தோட ரெண்டு கைகளை இப்படி பாருங்க, இப்படி நேசித்தா முழு இருதயத்தோட நேசிக்கணும், நேசித்தா முழு பலத்தோட நேசிக்கணும், நேசித்தா முழு ஆத்மாவோட நேசிக்கணும். அப்ப அப்பா வீட்டுல வந்து ஆராதிக்கும் போது எப்படி முழு பலம், கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்க. எக்காலங்கப்பா ராஜா, கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். எக்காலம் ஊதி தான் கர்த்தரை எழுந்தருளி வருவாராம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எக்காலம் ஊதி தான் வரப்போறாரு. செகண்ட் கம்மிங்ல அவரே ஊதிக்கிட்டு வர போறார். அவர் சத்தமே எக்காலம். நான் இன்னொரு தடவை வரும்போது அதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஆசீர்வாதம் ராஜா, இந்த எக்காலத்தை கேட்டேன் சோஃபார். நான் இப்ப எக்காலம் ஊத போறேன், நீங்க அப்பாவுடைய சந்நிதியில மகிழ போறீங்க. இந்துக்கள்லாம் திருவிழா கொண்டாடினாங்கன்னா கை தட்டி ஆடி பாடி, தெருவில் செத்தவனை தூக்கிட்டு போறவன் செத்தவன் மாதிரியா போறான்? எப்படி சொல்றான்? ஆடி பாடிக்கிட்டு போறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஆடி பாட வெக்கமா இருந்தா ஒரு 10 பேருக்கு சாராயத்தை ஊத்தி அவனை கத்த வைக்கிறான், ஆட வைக்கிறான், பாட வைக்கிறான், கொண்டுகிட்டு போய் அவன் எங்க போறான்னு தெரியாது, அங்க போற வர கொண்டுகிட்டு போறாங்க. ஏன்னா பட்டா மாறப்போகுது, பத்திரம் மாறப்போகுது, சொத்து இவன் பேருக்கு வரப்போகுது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அதை நினைச்சு பாடுறாங்களோ இல்லையோ, நம்ம ஆண்டவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நம்ம டேடியினுடைய பிரசனத்துல எத்தனை பேர் ஆனந்த சத்தத்தோடு உள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? நீங்க கரங்களை தட்டி அப்பாவுடைய பிரசனத்துல நுழைய போறீங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். ஆசீர்வாதத்தினால உங்க பாத்திரம் இன்றைக்கு நிரம்பி வழிய போகிறது. நான் எக்கால சத்தத்தை ஊதுவேன். Let God arise, all the enemies be scattered. கர்த்தர் எழுந்தருளுவாராக, சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுவார்களாக. எங்க பார்க்கலாம்? கரங்களை தட்டி அப்பாவை முழு இருதயத்தோடு ஆர்ப்பரிங்க. நல்ல 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 ஒரு புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம்.
உயர்த்தி முழு இருதயத்தோடு சத்தம் மாத்திரம் போடுங்க. அம்மா யாரும் விடுங்க. இன்றைக்கு ஒரு விடுதலை அம்மா இன்னைக்கு உனக்கு விடுதலை. ஒருவரும் உங்களை சபிக்க முடியாது, உங்களை பிரிக்க முடியாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்கள் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் அஞ்சாது. நாரியாண்டோலரோ பெத்த அம்மாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. வளர்த்த அம்மாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. ரெண்டு கரங்களை உயர்த்தி பெத்த அம்மாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. வளர்த்த அப்பாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. கைகளை உயர்த்தி இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, என் நேசரின் அன்பு. இயேசுவின் அன்பு, என் நேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, நேசரின் அன்பு. ஐயா, நீ ஏசப்பாவிடத்துல அன்பு கூர்ந்தா போதும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். சந்தோஷத்தோடு வாங்க அப்பா சமூகத்துல, ஆனந்தமா வாங்க அப்பா சமூகத்துக்கு. அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருங்க. உங்க இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்கிறார். அவருடைய கம்பீர சத்தத்தோடு கூட வாங்க. அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கே அவருடைய முகத்தின் வெளிச்சம் வருகிறது. கம்பீர சத்தத்தை அறிகிற ஜனங்கள் வாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். He will shine upon your face. உங்க முகத்துல அவருடைய முகத்தை காண போகிறார்கள் உலகத்துல. அந்த அனுபவம் வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? No more my face Lord, let the world see your face. அதுக்கு தேவை என்ன தெரியுமா? அவரோடு இருக்கிற உறவு, அவரோடு இருக்கிற உறவு. பெத்த அம்மாவை விடவும் இன்னும் ஒரு அன்பை, அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்க, கைகளை மாத்திரம் உயர்த்தி கொள்ளுங்க. அதுதான் இயேசுவின் அன்பு. பெத்த அம்மாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. வளர்த்த அப்பாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. அம்மாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. வளர்த்த அப்பாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. கைகளை உயர்த்தி இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, என் நேசரின் அன்பு. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, என் நேசரின் அன்பு. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை என் அப்பாவுக்கு. ஆராதனை,
பேர் கைகளை உயர்த்தி ஆராதனை என் அப்பாவுக்கு. ரத்தத்தையே ஜீவன் தரும் பாலாக்கி ஊட்டி வளர்த்த அன்பு. ரத்தத்தையே ஜீவன் தரும் பாலாக்கி ஊட்டி வளர்த்த அன்பு. உறங்காமல் அயராமல் உள்ளங்கையிலே, உறங்காமல் அயராமல் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து பார்க்கும் அன்பு. சீராட்டும் அன்பு, தாலாட்டும் அன்பு, சீராட்டும் அன்பு, தாலாட்டும் அன்பு. இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பையா? அப்படியே கண்களை மூடி பார்த்து அவரை பார்த்து சொல்லுங்க. ரத்தத்தையே ஜீவன் தரும் பாலாக்கி எனக்கு ஊட்டி வளர்த்த அன்பு. ரத்தத்தையே ஜீவன் தரும் பாலாக்கி ஊட்டி வளர்த்த அன்பு. உறங்காமல் அயராமல் உள்ளங்கையிலே, உறங்காமல் அயராமல் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து பார்க்கும் அன்பு. சீராட்டும் அன்பு, தாளாட்டும் அன்பு, சீராட்டும் அன்பு, தாளாட்டும் அன்பு. கைகளை உயர்த்தி. பெத்த அம்மாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. வளர்த்த அப்பாவை விடவும் இன்னும் ஒரு அன்பு இருக்கு, அதுதான் இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு, நேசரின் அன்பு, இயேசுவின் அன்பு, என் நேசரின் அன்பு. God so loved the world and he gave his only begotten son. முதலாவது யார் அன்பு கூர்ந்தது? நீங்களா அவரா? அவரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இந்த அன்புக்கு மூல காரணம் யாரு? நம்ம டாடி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். எப்பொழுது நம்மையிலே அன்பு கூர்ந்தார்? பாவியாக இருக்கும் பொழுது, துரோகியாக இருக்கும் பொழுது, பலனற்றவனாய் இருக்கும் பொழுது, சத்துருவா இருக்கும் போது. யார் யார் சத்துருவை நேசிப்பா? நண்பனை நேசிப்பாங்க. லவரை நேசிக்கிறான். அல்லது கட்சி தலைவியையோ கட்சி தலைவனையோ அவங்க பணம் கொடுக்குற அளவுக்கு நேசிக்கிறாங்க, பதவி கொடுத்தா நேசிக்கிறாங்க. அதான் இந்த உலகம். நான் நம்ம டேடி. கை உயர்த்தி சொல்லுங்க. என் டேடி. நான் பாவியாக இருந்த போதே, பலனற்றவனா இருந்த போதே, கிறிஸ்தவங்களையெல்லாம் கல்லடிச்ச போதே, சவுல் கிறிஸ்தவர்களை வெட்டுனான். இப்ப எப்படி ISIS இருக்குதோ அது மாதிரி ஒரு குரூப்ல தான் இருந்தான். யூத வெறி பிடித்தவன், மத வெறி பிடித்தவன். ஆனா அவன் தான் அப்போஸ்தலனாய் மாறினான். அப்போஸா இருந்தவனை அப்போஸ்தலனா மாத்திர அன்பையா. யார் இன்றைக்கு உங்களுக்கு எதிரிகளாய் இருக்கிறார்களோ, இந்த இயேசுவின் அன்பு உங்களுக்கு நண்பர்களாய் மாற வைப்பார். இது ஒரு வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், சபைக்கு வர்றது, ஆராதனை செய்ய வர்றது, ஐக்கியப்படுறது யாரை பிரியப்படுத்த? கையை உயர்த்தி சொல்லுங்க. அவரை பிரியப்படுத்த, அவரிலே பிரியமாயிருக்க, அவரை நேசிக்க. ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவர்களுடைய சத்துருக்களும் அவர்களோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய், கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இந்த வாக்குயை விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. டாடி. எல்லாரும் சொல்லுங்க. டாடி. அற்புதம் செய்கிற டாடி. அப்படியே வானங்களையே திரையை போல உருட்டுற டாடி. அப்படியே சுருட்டி வைக்கிற டாடி. மேகங்களின் மேலே ஏறி ரதம் போல ஓட்டுகிற டாடி. ஒரு பார்வை பார்த்தாலே மின்னலாக பார்க்கிற டாடி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அந்த டாடி உங்களோட கூட இருக்கிறாரப்பா. whom shall I fear? யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நான் செய்ய வேண்டியதெல்லாம் அன்பு கூர்ந்தா போதும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அன்பு கூர்ந்தா போதும். அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிச்சிருக்கிறார்.
இன்னைக்கு சொல்றேன், உங்களை யார் திட்டுறா, உங்களை யார் சபிக்கிறா, யார் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபிப்பீங்களா? ஜெபித்து பாருங்கள், அவர்களை கர்த்தர் ரட்சிப்பார். இல்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பட்சிப்பார். பக்கத்தில் பார்த்துங்க, ரட்சிப்பார். எதிர்த்து நின்றால் பட்சிப்பார். அப்படி ஒரு பட்சிக்கிற அக்கினி நமக்கு இருக்கிறபடியாலே, அப்பாவா இருக்கிறபடியாலே நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? கவனிங்க, இந்த டாடி நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறதுலாம் என்ன தெரியுமா? அன்பு. அன்பு. அவரிடத்துல அன்பு கூறும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நடக்கும்? எது வேணாலும் நடக்கும். எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் அந்த பாவங்களை மன்னிக்கிறார், அல்லது அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அந்த பாவங்களை மன்னிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் முதலாவது ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். பிச்சைக்கார தேவனா ஐஸ்வர்ய சம்பனரா? கையை உயர்த்தி சொல்லுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சொல்லுங்க, ஐஸ்வர்ய தேவன். இந்த டாடி என்ன தெரியுமா சொல்றாரு? வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. ஆனா நம்ம வெள்ளியையும் பொன்னையும் பார்த்தாலே பாவம் நினைக்கிறோமே. ஐயோ பாவம். எங்க அப்பாவுடையதெல்லாம் நம்முடையது இல்லையா? கைய எங்க அப்பா பரிசுத்தர், அவர் பரிசுத்தம் எனக்குரியது. நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தம். எவ்வளவு அப்பாவுக்கு பரிசுத்தம் கரெக்டோ அதே அளவுக்கு தங்கமும் அவருக்கு ரைட்டு, வெள்ளியும் அவருக்கு ரைட்டு. இதை விரும்பினவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். எங்க அப்பா சொத்து எனக்கு ஒண்ணுமே வேணாம், தகர டப்பா தான் வேணும். ஓ ஐயா, ஓ ஹொய்யா, ஓ ஹொய்யான்னு இந்த ஜிப்சிலாம் போறாங்கல்ல, தகர டப்பா. அந்த காலத்துல தகர டப்பா போட்டுட்டு இப்படி போவாங்க, பாசிமணி ஊசியோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோஷ்டி இல்லை நம்ம. அவங்களையும் கர்த்தர் ரட்சிச்சிட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா. எதுக்காக ரட்சித்தார்? தரித்திரரை ஐஸ்வர்ய சம்பனராக்க. நீங்க ஆராதிச்சா, கையை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு முதலாவது நம்ம டாடி எப்படிப்பட்ட டாடியா இருக்கிறார்? ஐஸ்வர்ய. நம் பாவங்களை மன்னிச்சுட்டாரா இல்லையா? பரிசுத்தம் கொடுத்துட்டாரா இல்லையா? அப்புறம் அவர் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை புறப்பட செய்த போது எப்படி புறப்பட பண்ணினார்? இயம்பித்தலைக்கு பேரிச்சம்பளம் வாங்க, அப்படி புறப்படப்படல. வேதம் சொல்லுகிறது வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். கை தட்டுங்களப்பா. வெள்ளியோடும் பொன்னோடும். இன்னைக்கு தரித்திரம் உங்களை விட்டு ஓட போகுது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். உங்கள் குறைவுகளை எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தின்படியே நம் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆராதிக்கிறீங்கல்ல? பக்கத்துல சொல்லுங்க, ஆராதிக்கிறீங்கல்ல? ஆராதிக்க புறப்பட்டவர்களையே கர்த்தர் எதோட புறப்பட பண்ணினார்? வெள்ளியோடும் பொன்னோடும். எடுத்து பாருங்க சங்கீதத்துல. அப்புறம் சங்கீதம் பாடுவோம். ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாடணும். சந்தோஷமான செய்தியா? அப்பா வீட்டுல சந்தோஷம் இருக்கா இல்லையா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நாம் ஆராதிக்கிற தேவன் பிச்சைக்கார அப்பாவா, ஐஸ்வர்யா அப்பாவா, அற்புத அப்பாவா, பரிசுத்த அப்பாவா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அன்பின் அப்பாவா, ஐக்கியத்தின் அப்பாவா, வல்லமையின் அப்பாவா? சந்தோஷமா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பாவின் மகிழ்ச்சி இருக்குதா? சொல்லுங்க. மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல அவர் பிரசன்னம் இருக்கிறது. சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, in his presence there is fullness of joy. அவருடைய பிரசன்னத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. அவருடைய வலது பரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. சங்கீதம் 105. அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, உங்கள் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். 17ஆம் வசனத்தை வாசிங்க. 105:17. 105:37. மன்னிக்கிறேன். 105. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். யாராவது மேரேஜ் பண்ணி
தன்னுடைய பொண்ணை கட்டி கொடுக்கும்போது பித்தளையும் ஈயமும் இரும்பும் கொடுத்தா அனுப்புவாங்க? இரும்பு சங்கிலி போட்டா அனுப்புவாங்க? எப்படி அனுப்புறாங்க? சீர்வரிசையோட அனுப்புறாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறதுக்கு தான் அதை போடுறாரு. இந்த அப்பா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை காண்பிப்பதற்கு எப்படி எப்படி புறப்பட பண்ணார் பாருங்க பார்க்கலாம். அவர்களை வெள்ளியோடும் பொன்னோரும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க. இனிமேல் சொல்லுங்க, எங்க சபையில, எங்க வீட்டுல சொல்லுங்க, ஆரோக்கியத்தில் ஐஸ்வர்யம், சொல்லுங்க ஆஸ்தியிலே ஐஸ்வர்யம். கை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் கடன் கொடுப்போம். எங்களுடைய சபை கோசேன் நாடு போல இருக்க போகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். கோசேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கோசேன் என்றால் டிரா நியர், பக்கத்தில் போகணும். டிரா நியர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சேருங்கள், அவரும் உங்களிடத்தில் சேருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இப்ப சொல்றார், நான் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறேன். அன்பிலே ஐஸ்வர்யம், வல்லமையிலே ஐஸ்வர்யம், செழிப்பிலே ஐஸ்வர்யம். இந்த அப்பாவிடத்துல நான் இன்னும் நெருங்கி சேர போறேங்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். யாருக்காக சேரணும்? டேடிக்காக சேரணும். அந்த இளைய மகன் சேர்ந்தானே, பர்சையே பார்த்துக்கிட்டு இருந்தான், கையவே பார்த்துக்கிட்டு இருந்தான். வாங்கின ஒன்னும் ஓடி போயிட்டான். எப்படா மனம் திரும்பி புத்தி தெளிந்து திரும்ப வருவான் அப்படின்னு அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். நஷ்டமாகி அழிந்து திருந்தி ஒரு பிச்சைக்காரனை போல ஆனதுக்கு பிறகு அப்பாவை நினைச்சு திரும்பி வந்தான். மனம் திரும்பி, அப்பா பரத்துக்கு விரோதமா உனக்கு விரோதமா பாவம் செஞ்சேன்னு திரும்பி வந்தான். திரும்பி வந்த உடனே அப்பா அவனை கட்டி அணைத்தார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். முத்தம் கொடுத்தார், மோதிரத்தை போட்டார், புது ஆடையை கொடுத்தார், புது செருப்பை கொடுத்தார், பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடினார். நல்ல அப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். தங்கமான அப்பா. அதிகாரத்தை கொடுத்தார். அதே அப்பா நீங்க அவரை ஆராதிக்கும் போது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். விசுவாசிங்களே, ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, ஆனந்தத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, அற்புதங்கள் செய்கிறார். சொல்லுங்க, எங்களை அதிசயமாய் வழி நடத்த போகிறார். சொல்லுங்க, எங்கள் சத்துருக்களை எல்லாம் சொல்லுங்க எங்க பட்சத்திலே சேர்க்க போகிறார். எங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை சொல்லுங்க அவர் யுத்தம் செய்து சொல்லுங்க ஜெயிக்க போகிறார். நாங்கள் சும்மா இருப்போம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? இந்த சபைக்காக யாவையும் செய்து முடிக்கிறாரா? உங்க குடும்பத்துக்காக யாவையும் செய்து முடிக்கிறாரா? இது அப்பா வீடா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஒரே ஒரு கண்டிஷன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்பா புதிய காரியத்தை செய்கிறார். அப்பாவோடு ஐக்கியமாய் இருக்க வருகிறீர்களா? நான் சொல்றேன், யோவான் எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஏசப்பாவை ஒரு பரிசேயன் தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருந்தான். அவன் அவரை விருந்துக்கு அழைத்தான், வீட்டுக்கு அழைத்தான், அவரிடத்தில் அன்பு கூறவில்லை. எவ்வளவு வேதனை பாருங்க. வீட்டுக்கு அழைத்தான், விருந்துக்கு அழைத்தான், வந்தவரை வாங்கன்னு கூப்பிடல, வந்தவருக்கு அன்பு கூறல, அவர் தலைக்கு எண்ணெய் பூசல, அவருக்கு சேவை செய்யல, அவர் காலில் தண்ணி ஊத்தல, குறிப்பா முத்தம் செய்யல. நான் சொன்னேன், ஆராதனை என்பது பிராஸ்கினியோ என்ற அந்த கிரேக்க பதத்துக்கு அர்த்தம் குனிந்து முத்தம் கொடுத்தல். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால ஐஸ்வர்யமான இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரு? ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆராதிக்க போகிறவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். ஆமே சொல்லுங்க. ஐஸ்வர்யம் அப்புறம் ஆரோக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அப்புறம் என்ன கொடுக்கிறார்? ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். யாருக்கு? ஆராதிக்கிறவர்களுக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு. இன்னைக்கு எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் திற, அதை நன்மையால் நிரப்புவேன். ஆஹா, கை தட்டி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன்.
அதான் அப்பாவுடைய சமூகம், அதான் அப்பாவுடைய வீடு. அங்கிருந்து வரும்போதே அறுக்க போகிற ஆடுக மாதிரி பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு ஒன்னமோ பக்தி பூனை மாதிரி வந்தா எப்படி? அங்க இருந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதே அப்பா வீட்டுக்கு போறது போல வரக்கூடாதா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். சேஞ்ச் யுவர் கவுண்டனன்ஸ், உங்க முகத்தை மாத்துங்க. அப்பா சமூகத்துல ஆனந்த சத்தத்தோட வாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், எல்லா சாபமும் உங்களை விட்டு ஓடி போய்விடும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லிடுவீங்களா? அப்பொழுது அந்த ஊர்ல இருக்கிற பயங்கரமான ஒரு பாவியாகிய ஸ்திரீ அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் இயேசு என்று கேள்விப்பட்டு அவள் ஓடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அவள் தான் கொண்டு வந்த பரிமள தைல பாட்டில அங்கேயே உடைச்சு அவர் காதுல ஊத்தி, அது முழு வருஷமும் அவ சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தினுடைய முழு காசுக்கு வாங்கின அந்த முழு பாட்டில் பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊட்டினா வீடு முழுவதும் வாசனை. உடனே அந்த அம்மா என்ன பண்றா, தன்னை அழகுபடுத்தின மற்றவர்களை கவர்வதற்கே அழகுபடுத்தின அந்த கூந்தலை விரித்து போட்டு அதை ஒரு துணியை போல இயேசுவின் பாதத்தில் துடைக்க ஆரம்பித்தாள். கண்ணீரால் கழுவ ஆரம்பித்தாள். இயேசுவை பாதத்தில் ஓயாமல் முத்தமிட்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆராதிக்க ஆரம்பித்தாள் முழு இருதயத்தோடு. இயேசு அப்படி திரும்பி பார்த்தால் எல்லாரும் ஒரு மாதிரி யோசித்தாங்க. மோசமான வாழ்க்கை உள்ள இந்த பெண் இயேசு கிட்ட வந்து அழுது நெஞ்சிலையும் கழுத்துலையும் அடிச்சு, நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் முன்னாடி அழுது இருந்தா பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கும். இந்த பொம்பளை வாட்டுக்கு வந்து இவர் பாதத்துல விழுந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாளே, இவ எவ்வளவு பெரிய மோசமானவ, இவருக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இயேசு கேட்கிறார், சீமோனே சீமோனே, நான் உன்னிடத்துல ஒன்று கேட்க வேண்டும், நீ என்ன யோசிக்கிறாயின்னு தெரியுது. என்ன ஆண்டவரே அப்படின்னு. 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. அதுல நிறைய ஒருத்தன் கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் குறைவா கடன் பட்டிருந்தான். நிறைவா கடன் பட்டவனுக்கும் மன்னிச்சிட்டான், குறைவா கடன் பட்டவனுக்கும் மன்னிச்சிட்டான். யார் அதிகமா அன்பு கூறுவாங்கன்னு கேட்டா அவன் சொன்னான், யாருடைய கடன் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் தான் அதிகமாய் அன்பு கூறுவான். பாத்தியா, இவ பெரிய பாவி, இவ செய்த அநேக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, ஏன்னா அவ்வளவாய் அன்பு கூர்ந்தாலே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஆராதனை என்பது அன்பு கூறுதல். நீங்க ஆராதிக்கும் பொழுது, அவரிடத்துல அன்பு கூறும் பொழுது பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். சாபங்களை எல்லாம் நீக்குகிறார், ஆசீர்வாதம் கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆராதிக்க வருகிறேன் சொல்லுங்க, அன்பு கூற வருகிறேன், ஆனந்த சத்தத்தோடு வருகிறேன் சொல்லுங்க, ஐக்கியம் கொள்ள வருகிறேன். அப்படி வரும் பொழுது முதலாவது அவர் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார், 2வது அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார், 3வது வெள்ளியோடும் பொன்னோடும், இப்படி கையை உயர்த்தி சொல்லுங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் எங்களை புறப்பட பண்ணுகிறார். இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது வெறுங்கையோட போறீங்களா, வெறும் பையோட போறீங்களா, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். உங்கள் கடன் தொல்லைகள் இன்றைக்கோடு முடிய போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலியா. நான் ஒரு தேவ மனிதன், 30 ஆண்டுகளாக கர்த்தரோடு நடந்து கொண்டிருக்கிறேன். நீங்க கர்த்தரை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் இயேசு சுமந்து கொண்டார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கிறார் என்றால், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். தன்னை ஆராதிக்கிறவர்களுக்கு, தன்னோடு ஐக்கியம் கொள்ளுகிறதற்கு, அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு. முடிக்கிறேன் இப்பொழுது, 2 நிமிடத்தில் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, தீர்மானம் எடுங்க. இந்த ஆராதனையில மாத்திரமல்ல, அனுதினமும் அதிகாலையிலே எழும்புங்கள், வாசிங்க. He is telling, என்னை சிநேகிக்கிறவர்களை, I love those who loves me. இதான் ஆண்டவர், இதான் டாடி, இதான் அம்மா. கவனிங்க, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களா, என் பையை தேடுகிறவர்களா? ஆமா, மார்னிங் பெட் காஃபி இல்ல, பெட்டப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். மார்னிங்ல
என் மகன் காலையில் எந்திரிச்சான்னா முழிச்சான்னா ஓடி வந்து தலகாணியில் படுக்க மாட்டான், என்னையே தலகாணி ஆக்கிடுவான். டபார்னு என் மேலே வந்து விழுவான். டேய் சின்ன பிள்ளையா இருந்தடா விழுந்தடா, இப்போ 10 வயசு பெரிய ஆளாயிட்டடா, பொத்துன்னு விழுந்தினா தாங்கலடா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா செய்வான், மாறி 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 கிஸ் கொடுப்பான். அப்புறம் என்ன, என் மகனுக்கு எவ்வளவு வாங்குவேன் என்ன வாங்குவேன்னு உங்களுக்குலாம் சொல்ல மாட்டேன். வேவ்ஸுக்கு போயிருந்தேன் கடைக்கு, என் பையன் கூட வந்துட்டான். அவன் எதிர்பார்த்தான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு ஷர்ட் அப்பா வாங்கி கொடுப்பாரு. இவன் தான் காலையிலேயே என் மேலே விழுந்து அம்புட்டு முத்தம் கொடுத்துட்டானே. என் உள்ள அவனை நினைக்கும் போது ஃபுல்லாக இருக்குது. டேடி போய் நடந்ததை சொல்கிறேன். போன உடனே பார்த்தான் அப்பா இப்போ வளர்ந்துட்டான். அவனுக்கு 7 வயசில் போட்டதெல்லாம் சின்ன ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஆள் வளர்ந்துட்டாருன்னு உடனே ட்ரெஸ் எப்படியும் எடுத்தாகணும், மாற்றி ஆகணும். உடனே போய் இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருக்குப்பா எடுத்துக்கடா, இந்த ட்ரெஸ் இந்த ஷர்ட் நல்லா மேட்சாக இருக்குப்பா எடுத்துக்கடா, செக் பண்ணுறான், எடுத்துட்டான். அதுக்கு பிறகு அப்பா இன்னும் ஒரு பேண்ட் இன்னொரு எடுத்துக்கடா அப்படின்னு, போதும்பா வாங்க அப்படின்னோட அந்த அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா இது மாதிரி 10 ட்ரெஸ் எடுங்க. அப்பா 2 போதும்பா, உங்கள்ட்ட காசு இல்லைப்பா, 10 எடு அப்படின்னு. 10 எடுத்தாச்சு. அதே மாதிரி ஹாஃப் ஷர்ட் எடு, 10 எடுத்தாச்சு. அதே மாதிரி ஹாஃப் பேண்ட் எடு, 10 எடுத்தாச்சு. எவ்வளோ அப்படி குமிச்சிட்டேன், திக்கு முக்காடி அப்படியே அவனுக்கு மயக்கம் வர்றது மாதிரி ஆயிடுச்சு. ஒரு உலக பிரகாரமான அப்பாவே காலையில் நேசிக்கிற மகனுக்கு இவ்வளவு செய்வான்னா, பரலோக அப்பா தன்னை நேசிக்கிறவர்களுக்கு எவ்வளவு கவுண்ட்லெஸ். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எண்ணிக்கையே இல்லாம சொல்லுங்க, அளவில்லாம ஆவியை ஊற்றுவார். சொல்லுங்க, அளவில்லாமல் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். சொல்லுங்க, அளவில்லாம காமிங்களேன் உங்க கைய, அளவில்லாமல் என்னை நேசிப்பார். சொல்லுங்க, கிழக்குக்கும் மேற்குக்கும் சொல்லுங்க, எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் பாவங்களை அகற்றி விட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இனி என்னுடைய தவறுகளை எண்ணவே மாட்டார். ஏன்னா அன்பு கூர்ந்துட்டேன்ல, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்க. வேதம் சொல்லுகிறது, லவ் கவரத் ஆல் சின். எல்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லவ் கவரத் ஆல் சின்ஸ். அன்பு திரளான பாவத்தை மூடுமா மூடாதா? கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். அதனால நான் என்ன தெரியுமா, வெறி பிடிச்சு அலைகிறேன். எப்ப பார்த்தாலும் அப்பாவை துதிக்கிறேன். ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சாலும் நடிச்சாமத்திலும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நடிச்சாமத்திலும் எங்க அப்பாவை நினைச்சிட்டா என்ன அக்கிரமங்களை மன்னிச்சிட்டாரு. மத்த அப்பாலாம் சொல்லி சொல்லி காண்பாங்களே, கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பாங்க. எங்க அப்பா வெறுக்கலையே. என் குறைவுகளை எல்லாம், கையை உயர்த்தி சொல்லுங்க, என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்ன ஆக்குகிறார், நிறைவாக்குகிறார். குறை பத்துக்கிறல, ஒரு ஃபெயில் ஆயிடுச்சா ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றவர்ல, டேய் ஜெயிப்படா, ஜெயிக்க வைப்பேண்டா அப்படி சொல்ற அப்பா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். நீ நோய்வாய்ப்பட்டா உன் வியாதிகளை சுமந்துட்டா, சுகமாக்கு வேண்டா, சுகமாயிருப்பாடா. அப்படிப்பட்ட அப்பா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த அப்பாவை நான் நேசிக்காம எந்த அப்பாவை நேசிக்க போறேன்? எத்தனை பேர் முழு இருதயத்தோடு நேசிக்க ஆயிர, முழு இருதயத்தோடு ஆராதிக்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆராதிங்க, அன்பு கூறுங்க, ஆனந்தமா இருங்க. அவர் உங்கள் அக்கிரமங்களை, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் ஆதான் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உங்கள் பிராணனை அழிவிலிருந்து விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உங்களுக்கு முடிசூட்டி கழுகுக்கு சமானமாய் வாழ வயது போல ஆக்குகிறார். இன்றைக்கு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணுகிறார். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை யாரெல்லாம் புசிக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை புசித்தார்களோ, அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பஸ்கா என்பது ஒரு ஆராதனை. இப்பொழுது இயேசு நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவருடைய மாம்சத்தையே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆராதனையினுடைய இன்னொரு பகுதியாக அவரோடு கூட ஐக்கியப்பட போகிறீர்கள். ஆயத்தமா இருக்கிறீங்களா? எழுந்து நிற்கலாமா? நடுச்சாமத்திலும் என் இயேசுவே
உம்மை நேசிக்கிறேன் பொன்னேசரே. பாதி ராத்திரியில் எழுந்து உம் வசனம் படிக்கிறே, அதிகாலையிலே எழுந்து வந்து சத்தமிடுகிறே. உம் வேதத்துக்கு அனுதினமும் காத்திருக்கிறே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. உம் முகத்தையே என்னாலும் பார்த்திருக்கிறே, இயேசு முகத்தையே என்னாலும் பார்த்திருக்கிறே. இங்கிருந்து போகும்போது ஒரு வியாதி கூட உங்க சரீரத்தில் இருக்காது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சாபமும் உங்கள் மேல் நிலைக்காது. எகிப்தியருக்கு வர பண்ணின ஒரு வியாதியையும் நான் உங்களுக்கு வர விட மாட்டேன். என்னென்ன நோய்கள் வந்தாலும், எவ்வளவு கொடுமையான வியாதிகள் வந்தாலும், அவருடைய சரீரமாகிய சபையிலே இருக்கிறவர்களை அவர் பாதுகாக்கிறார். அவர் வீட்டை பாதுகாக்கிறார். அவர் யெகோவா ராஃபா, குணமளிக்கும் மருத்துவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி அவரோடு ஒரு உறவு ஜெபம். நடுச்சாமத்திலும் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் பொன்னேசரே. நடுச்சாமத்திலும் என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் பொன்னேசரே. நடுராத்திரியில் எழுந்து உம் வசனம் படிக்கிறே, நடுராத்திரியில் எழுந்து உம் வசனம் படிக்கிறே, அதிகாலையிலே எழுந்து வந்து சத்தமிடுகிறே. உம் வசனத்துக்கு அனுதினமும் காத்திருக்கிறே, உம் வசனத்துக்கு அனுதினமும் காத்திருக்கிறே. உம் முகத்தையோ என்னாலும் பார்த்திருக்கிறேன், உம் முகத்தையோ என்னாலும் பார்த்திருக்கிறேன். நடுச்சாமத்திலும் என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் பொன்னேசரே. கைகளை உயர்த்தி. நடுச்சாமத்திலும் என் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் பொன்னேசரே. தகப்பனே, என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லிடுவோம். ஏசப்பா, இன்றைக்கு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் சொல்லுங்க, உம்முடைய சபையாகிய சரீரத்திலே எங்க அப்பா வீட்டிலே உம்மிலே அன்பு கூற, ஆராதிக்க, சொல்லுங்க, ஆனந்தம் கொள்ள இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை முழு இருதயத்தோடு ஆராதித்த எங்களுக்கு சொல்லுங்க, நீர் ஐஸ்வர்யத்தையும் பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் சொல்லுங்க, ஆரோக்கியத்தையும் அபிவிருத்தியையும் பெருக்கத்தையும் கட்டளையிடுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பாழாக்கினவர்கள் எங்கள் எல்லைகளை விட்டு வெளியே துரத்தப்படுகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இனி அப்பா வீட்டுக்கு வரும்பொழுது என்ன சத்தத்தோடு வர போறீங்க? ஆனந்த சத்தத்தோடு. எப்படி ஆராதிக்க போறீங்க? கம்பீர சத்தத்தோடு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ப்ளீஸ் பி சீட்டட். ப்ளீஸ் பி சீட்டட். மீண்டும் ஒரு விஷயம், கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடும்போது ஒரு இரண்டாவது காணிக்கை சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்திற்காய் நாம் காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மாலையில் சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்த தயவு செய்து யாவரும் கடந்து வாருங்கள்.
அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பாடுவோம் கொண்டாடுவோம், சத்தமா பாடுவோம், நடனமாடுவோம். பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் நம்மை கண்டு கொண்டார், நம் கண்ணீரெல்லாம் சொல்லுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், சத்தமா பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், சத்தமா பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே. பரிசுத்த உத்தம் கொண்டு நம்ம பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த உத்தம் கொண்டு பாவமெல்லாம் கரங்கள் தட்டி எனது ஆடுவோம் கொண்டாடுவோம், சத்தமா நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா இன்பமே. அப்பா வீட்டில் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆமென். திருப்பதிக்கான நேரம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில் சேர் எடுத்துட்டு